அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணிங்க. அஸ்ட்ரோ நெசன் டிவி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து மிக சிறப்பாக துல்லியமான பலன்களை மாதந்தோறும் அழகாக சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய கிரக பலன்கள் கோச்சாரமாக எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கார், பயணிச்சிட்ருக்கார். மிதுனத்தில் செவ்வாய் பகவானுங்க. புரட்டாசி மாதம் சிம்மத்தில் புதன் பகவான் இருக்கிறார். சூரியனும் சுக்கரன் கேது இவங்க எல்லாருமே கன்னியில் இருந்துகிட்ருக்காங்க. ராகு பகவான் மீனத்திலையும் சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திலையும் இருக்கார். இப்படி கிரகங்கள் 9 கிரகங்களும் 12 கட்டத்துக்குள் அடக்கமாக எப்படி அடைவாயி அந்த மாதம் எப்படி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அப்படி பிரித்து பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய விஷயமும் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மாத பலன் கணிக்கிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சிறப்பாக புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி புரட்டாசி 14ஆம் தேதி புதன்கிழமை மிக அற்புதமான அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மாகாளய அமாவாசையை பற்றி தர்ப்பணம் திதி எப்படி கொடுக்கணுங்கிற தனி வீடியோவோ போடலாம். அத்தனை விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குதுங்க. திலஹோமத்துக்கு சிறப்புங்க. திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஆண்டு வரக்கூடிய மிக சிறப்பான புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாருமே கொடுத்துருங்க. முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய ஜென்ம தோஷம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புங்க. மாத்திரு பித்திரு தோஷம்பாங்க. இதெல்லாம் முன்ஜென்ம கருமா, முன்னோர்களுடைய சாபக்கேடு, முன்வழியில் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம்னா பாக்கியாக அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷங்க. அதைவிட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் சூட்சும ரகசியங்கள் இருக்குது. இதைவிட இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024 வியாழக்கிழமைங்க நவராத்திரி பூஜை ஆரம்பமாக கொலு வைக்கக்கூடிய விசேஷமான அந்த 7 நாட்கள் தேவி பாகவதமெல்லாம் நம்ம சொல்லணும், படிக்கணும். தேவி மகாதேவி தாயார் அவதாரம் தினம் அப்படிங்கிறோம். 11/10/2024 மிக சிறப்பாக வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. மகா நவமி அன்று நமக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பிறக்குது. ரொம்ப சிறப்பான விஷயம். 12/10/2024 விஜயதசமிங்க சனிக்கிழமை பிறக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி விஜயதசமி. புது தொழில், வேதங்கள், உபநடனம், கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு விசேஷமான நன்னாள். இப்படி விசேஷமான நாட்களாக புரட்டாசி மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். இந்து தர்மத்தின்படி இந்த வைணவ கோத்திரமாக இருந்தாலும் சைவ கோத்திரமாக இருந்தாலும் சைவமாக மாறி அசைவம் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் ரொம்ப ஐதீகமாக கொண்டாடக்கூடிய மாதம் தமிழ் மாதம், சிறப்பான மாதம், பெருமாளுடைய அனுகிரக மாதம் புரட்டாசி மாதங்க. எல்லாருமே வைபோகமாக கொண்டாடுவோம். விசேஷமான இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை தனித்தனி பலாபலன்கள், பரிகாரம், எந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது பொது பலனுங்க. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் துல்லியமாக பலனை நம்ம சொல்ல முடியும். அதற்கு என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய முழு விவரம் பலாபலனை கேட்டுக்கலாம். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக பார்த்துட்டு வரோம். புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மிதுன ராசி நேயர்கள் நட்புள்ளமும் ரொம்ப அன்பாவும் ஆசையாக
பழகக்கூடியவங்க, எதையுமே யதார்த்தமாக பழகக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பணவரவு தனவரவு இருக்குங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி கட்டத்திலேயே பயணிச்சிட்ருக்கார். வக்கரகதியில் குரு பகவான் போனனால குரு பகவானால் இருக்கக்கூடிய, அதாவது 12ஆம் விரயஸ்தானங்க. அப்போ அந்த விரயம் கொஞ்சம் குறையும். சுப விரயமாக தான் இருந்திருக்கும். இப்போ ஆவணியில் ஏதாவது நிறைய பேத்துக்கு திருமணம் நடந்துருச்சு, செட் ஆகிடுச்சின்னு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினாங்க. சந்தோஷமாக இருக்குதுங்க. பலாபலன்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது கோச்சார கிரகத்தை அமைச்சை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தை வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க. கேட்ட உடனே இது சொல்லும் போது ஆகா அற்புதமாக இருக்குது, நல்லபடியாக செட் ஆயிடுச்சு, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரோம். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, பத்திரிகை துறை, சினிமா துறை, நாடகத்துறை, இந்த மாதிரி எந்த துறையில் நீங்கள் ஒரு இயல் இசைமாங்க, இந்த இசை இயல் இசையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதம் பாருங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நல்ல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. பாட்டு பாடுறவங்க, பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் நிறைய நிகழ்ச்சிகள், டைமே புக் பண்ண நேரம் இல்லைங்கிற மாதிரி நாள் இல்லாதபடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதர் பாஷை பேசக்கூடியவங்களால் ஒரு அமோகமான வெற்றிங்க. புதிய நட்புகள் சேரும். புரட்டாசி மாதம் உங்களை புரட்டி போடும் அப்படிங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கம் நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. வக்கரமாக சில கிரகங்கள் இருந்து பின்னோக்கி நகரும் பொழுது சில விஷயத்தை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிடும். அந்த வக்கரத்துக்கு மட்டும் அத்தனை விசேஷம் உண்டு. அதை நம்ம பின்னாடி போயிட்டு இங்கே கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைக்கக்கூடாது. 11ஆம் பாவகத்திலேருந்து செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு தனவரவை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை அப்படிங்கிறது பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த மாதம் உங்களுக்கு கரு தரிக்கக்கூடிய அமைப்புனே சொல்லலாம். குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்குங்க. அதனால் விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். உறவுகளால் நல்ல ஒரு செய்தி வரும், நற்செய்தி. குழந்தைங்களாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள். குழந்தைகளுக்கு இப்போ ஏதாவது மேற்கல்வி எடுக்கிறீங்க அல்லது நல்ல ஒரு கல்விக்கு அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். புதனுடைய ஆதிக்கமும் மிக சிறப்பாக மிருகஷீரிடம், புனர்பூஷம், திருவாதிரை நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய உங்களுடைய மிதுன ராசியில் ரொம்ப புதனுடைய ஆதிக்கத்தோட பெருமாளுடைய அனுகிரகத்தோட சிறப்பாக இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வைபோகம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். வீடு மனை மற்றும் வண்டி வாகனம் ஏதாவது புதுசாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம். கடன் கொஞ்சம் பலுவெல்லாம் குறையும். இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம், கடனெல்லாம் வாங்கி வச்சுட்டு இன்னும் திணறிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் உங்களுடைய இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். உறவுகளிடையே ஒரு நல்ல செய்தி வருங்க. அதை திருமணம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. அம்மாவுக்கு அப்பப்போ கொஞ்சம் உடல் நலம் குறைவாக இருக்கும். நரம்பு சார்ந்து அல்லது வயிறு உபாதைகள் கஷ்டப்படுவாங்க. உங்களுடைய தாயாருக்கு மிதுன ராசி நேயர்களை கொஞ்சம் அம்மாவை கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம். சுக்கிரனுடைய விஷயங்கள் சில தாமதத்தை கொடுத்தாலும் இப்போ இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. புதிய தொழில், வேலைக்கு போகாதவங்க போயிட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தொழில் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுங்க இத்தனை மாதமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷனும் தொழிலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை தேடி போகக்கூடிய அமைப்பில் மிதுனத்துக்கு இருக்குங்க. புரட்டாசி மாதம் நமக்கு சில விஷயங்களை பாடம் படிப்பினைங்கள்லாம் கொடுத்தாலும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா பரிகாரம்னு ஒன்று வேணுங்க. அந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் தான் அந்த மாதமும் சரியில்லை, அந்த வருடமே உங்களுக்கு அது ஒரு பலாபலனை கொடுக்கும். என்னதான் குலதெய்வ வழிபாடு, இப்போ மாகாளி அமாவாசை வருது, எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறோம், மிக அற்புதமான இந்த அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கணும், வழிபாடு எடுக்கணும். பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருக்கிறவங்க திலகோமம் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரோம். அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த இடத்துல எந்த பெருமாளை வழிபாடு எடுக்கணும், அதுவும் 2024 இந்த வருடம் நீங்கள் இந்த வழிபாடு எடுத்து பாருங்கள். பழைய அப்படிங்கிற விஷயங்கள் எவ்வளவு சொல்லுவாங்கள்ல, அந்த கிடங்குல போட்ட மாதிரி கிடக்குதுங்க, குளத்துக்குள்ளே போட்ட மாதிரி கிடக்குதுங்கம்மாங்க, அத்தனை மனக்கவலைன்னு அதெல்லாம் கொஞ்சம் தீர்வுக்கு வரும். சிந்துப்பட்டின்னு இருக்குதுங்க, அது மதுரை சைடில் திருமங்கலம்
உசிலம்பட்டி பாதையில் சிந்துப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு சனிக்கிழமை அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு எடுங்க. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்க. விஜயநகர பேரரசால் நிர்வகிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வெங்கடேச பெருமாள் கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயணன் அலமேலு மங்கையோட அப்படியே ரொம்ப அருமையாக வீற்றிருக்கக்கூடிய பக்கத்திலேயே அந்த புளிய மரங்கள்லாம் அடர்ந்து அந்த பகுதியெல்லாம் புளிய மரம் நிறையா இருக்குமா. அப்படி அலமேலு மங்கையார் தாயாரும் வெங்கடேச பெருமாள் மிக சிறப்பாக நின்ற கோலத்தில் இருக்காங்க. எப்படிங்க? நின்ற கோலத்தில் இருக்கிறார் பெருமாள். ஜாதகத்தில் பொதுவாக புதனும் செவ்வாயும் இணைந்திருக்கு, சமசப்தமாக பார்த்துட்ருக்கு அப்படின்னா இந்த கோயிலை போய் வழிபாடு எடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோயில் வழிபாடு சத்தியநாராயண பெருமாள் வழிபாடாக அந்த வழிபாட்டுக்குரிய சிறப்பாக இங்கே விசேஷமான ஆகம விதிப்படி நடக்குது. ஸோ இந்த பெருமாள் நின்றகோல பெருமாளை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விசேஷமான வழிபாடு எடுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய வரவு, தனவரவு, பணச்சிக்கல், மனச்சிக்கல் எல்லாமே தெளிவுக்கு பெறும் அப்படின்னு எம்பெருமான் உங்கள் கூடையே இருந்து அருள்பாலிக்கக்கூடிய அமைப்பு அனைத்து மிருகசீரிசமாக இருந்தாலும் சரி, மற்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கும் இது சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி பகவானுடைய அனுகிரகத்தால் அனைத்தும் விமோச்சனத்தை கொடுக்கட்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.